மருதநாயகம் சமூக விழிப்புணர்வு மையம் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்க்குறீங்களா ஃபோட்டோ பழனிசாமி, இவரை பற்றி பகுதி ஒன்றுலேயே நம்ம வெளியிட்ருக்கோம். இவர் இறந்த தேதி, பட்டா விண்ணப்பித்த தேதி, பட்டா வாங்கிய தேதி வரையில். இப்போ இந்த விண்ணப்ப படிவத்தை பாருங்களேன். விண்ணப்பதாரர் பெயர் பழனிசாமின்னு இருக்கேன், அவருடைய ஆதார் கார்டு நம்பர் இருக்கேன், அவருடைய பிறந்த தேதி இருக்கேன். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஒரு பாக்ஸ் போட்டு காமிச்சிருப்போம், விண்ணப்பதாரன் கையொப்பம் அப்படின்னு. அந்த விண்ணப்பதாரன் கையொப்பம் இது பழனிசாமி அவர்களுடைய கையொப்பமே கிடையாது. இப்போ ரெண்டாவது ஒரு ஃபோட்டோ பார்க்குறீங்க. இது ஒரு பத்திரப்பதிவு நடந்தது. அதில் கிரயம் கொடுப்பவர் அப்படின்னு சொல்லி அந்த க்ரீன் கலர் பாக்ஸு அதிலே காமிச்சிருப்போம். அதுலேயும் பழனிசாமியோட கையொப்பம் இருக்கும். இப்போ மூணாவது ஒரு ஃபோட்டோ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது பழனிசாமியோட ஆதார் கார்டு. அதில் அவரே கையொப்பம் பண்ணியிருப்பார். இப்போ நாலாவது ஒரு ஃபோட்டோ பார்க்குறீங்க. இது சிங்கமுனதி சார் பதிவாளர் அலுவலகத்தில் பழனிசாமி கையெழுத்து போட்டது. இப்போ இறந்து போன பழனிசாமியோட கையொப்பம் என்னங்கிற நீங்களே பார்த்தீங்க. கிரையம் கொடுக்கும்போதும் கையெழுத்து போட்டிருக்காப்புல, ஆதார் கார்டுலேயும் கையெழுத்து போட்டிருக்காரு, அதே போல் பத்திரப்பதிவு சார் பதிவாளத்துலேயும் கையெழுத்து போட்டிருக்காரு. இந்த 3 கையெழுத்துமே பழனிசாமியோட கையெழுத்து தான். இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், அப்போ இந்த கையெழுத்து யாருடையது அப்படின்னு. வேறு யாரும் இல்லை, தமிழ்நாடு அரசை ஏமாற்றி இன்றைக்கி வரவங்கள வருமானம் வாங்கிக்கிட்டு இருக்க ஒரு உத்தமனான மனுஷனுடைய கையெழுத்து தான் அது. இப்போ ஒரு ஃபோட்டோ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய நபர் பிரபாகரன். இவர் தான் செத்துப்போன பழனிசாமிக்கு பதிலாக கையொப்பம் போட்டவர். பிரபாகரன் இறந்து போன பழனிசாமிக்கு 2009 ஒரு கிரைய பத்திரம் போட்டு கொடுத்துருப்பாரு. இப்போ க்ரீன் கலரில் பாக்ஸில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் பிரபாகரனுடைய உண்மையான கையெழுத்து. இறந்து போன பழனிசாமி உயிரோடு இருக்காருங்கிற தோரணையில் ஆள் மாறாட்டத்தில் பிரபாகரங்கிறவர் ஈடுபட்டிருப்பார். பழனிசாமி இறந்துட்டாருங்கிற விஷயம் பட்டா வழங்கும்போது அரசு பணியில் இருந்த சதுர்வேதமங்கலம் விஏவுக்கும் சிங்கம்னாரி தாலுகா ஆஃபீஸில் இருந்த சர்வேயருக்கும் நல்லாவே தெரியும். ஆனால் விஏஓவும் சர்வேயரும் பிரபாகரனுக்கு உடந்தையாக இருந்ததே இந்த ஆள் மாறாட்டத்துக்கு ஒரு முக்கியமான ஆளுகளாக இருந்திருக்காங்க. ஏன்னா கிராமத்தில் என்ன ஒரு சம்பவம் நடந்தாலும் அதுக்கு முக்கிய ஒரு பொறுப்பாக இருக்கக்கூடியவர் விஏஓ. இப்போ சர்வேரே இடத்த அளக்க வரதாக இருந்தாலும் விஏஓ என்ன டாக்குமெண்ட் வச்சுருக்காரோ அதை வச்சு தான் சர்வேர் அளப்பார். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துக்கு போயிட்டு கூராய்வுலாம் பண்ணியிருக்காங்க. விஏவும் ரெக்கார்டை கொண்டு போயிருக்காரு. இவர் இறந்து போன விஷயமும் தெரியுது. ஆனால் தெரிஞ்சு தப்புக்கு துணை போனவங்க தான் இந்த விஏஓவும் சர்வேயரும். இது முழுக்க முழுக்க பிரபாகரனுடைய செயல்பாட்டு நடந்த விஷயந்தான். இப்போ பார்க்குற ஃபோட்டோவில் ரெட் கலர் பாக்ஸ் போட்டு காமிச்சிருப்போம். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி வட்டம் எஸ்வி மங்கலம் கிராமத்தில் சர்வே எண் 303 4A2A மற்றும் 4A2B 2 சர்வே எண்களும் கிராம கணக்கில் மாறுதல் செய்து சமர்ப்பிக்கப்படுகிறது அப்படின்னு சார் ஆய்வாளர் குருவட்டம் அவங்க சைன் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோவில் க்ரீன் கலர் பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சர்வே எண் 303 4A2B மாற்றம் செய்யப்பட்ட கோப்பு தொடர்பாக கிராம கணக்கில் பதிவுகள் இல்லாததால் சம்பந்தப்பட்ட கோப்பு கண்டறிய இயலவில்லை, எனவே மனுதாரருக்கு தகவல் வழங்க இயலவில்லை அப்படின்னு 12/6/2024 இந்த பதிலை சிங்கம்னாரி தாலுகா ஆஃபீஸ்லேருந்து நம்மளை கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு ஃபோட்டோ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது நில நிர்வாகத்துறை சேப்பாக்கம் சென்னை. நாள் 15/4/2015 அன்றைக்கி ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன வராங்கன்னா, இனி வரும் காலங்களில் இவ்வாறு பட்டா மாறுதல் செய்யும் அனைத்து ஆவணங்களையும் நிரந்தர கோப்புகளாக முடித்து பதிவறையில் பராமரிக்கப்பட வேண்டும் எனவும், விசாரணைக்கு கோரும்போது உடன் தாமதமின்றி அவற்றை அனுப்பி வைத்தல் வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்படுகிறது. இதில் தவறுகள் ஏதும் நடக்கக்கூடாது என அறிவுறுத்தப்படுகிறது அப்படின்னு ஒரு சுற்றறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு அரசு மக்கள் நலனுக்காக எத்தனை அரசாணைகள் வெளியிட்டாலும் அதை ஒரு சில அரசு அலுவலகங்களில் சரிவர பயன்படுத்துகிறதே கிடையாது. அதில் ஒரு அலுவலகம் தான் நம்ம சிங்கம்னாரி தாலுகா ஆஃபீஸு. எதனால் சிங்கம்னாரி தாலுகா ஆஃபீஸை மட்டும் பர்டிகுலராக சொன்னோம் அப்படின்னா, அரசாணையை பாருங்கள், 15/4/2015 தமிழ்நாடு அரசு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஆனால் 31/1/2023 பட்டா மாறுதல் செய்யப்பட்டு அதை கிராம கணக்கில் ஏற்றிருக்கோம் அப்படின்னு அன்னைக்குள்ள அரசு அதிகாரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி 12/6/2024
அந்த கோப்போட நகல் கேட்டோம் அப்படின்னா கிராம கணக்கில் வந்து பதிவு செய்யவில்லை அப்படின்னு சொல்லி தகவலை கொடுக்குறாங்க. இப்போ பொதுமக்கள் வந்து என்ன கஷ்டப்படுவாங்கங்கிறத பாருங்கள். ஒரு அரசு அதிகாரி நாங்கள் பதிவு பண்ணிட்டோம்னு சொல்கிறாரு, இன்னொரு அரசு அதிகாரி அதில் பதிவே இல்லை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது ரெண்டையுமே கொடுத்தது வந்து சிங்கம்நேர் தாலுகா ஆஃபீஸ் தான். தமிழ்நாடு அரசாங்கத்தோட பேரை கெடுப்பது இந்த மாதிரி ஒரு சில அரசு அதிகாரிகள் தான். அரசாங்கம் இவங்களுக்கு சம்பளம் கொடுக்காமலாம் இருக்குது, இஎஸ்ஐ பிஎஃப் இன்னும் பல சலுகைகளை வந்து கொடுக்குறாங்க. இவங்க அனைத்தையும் வாங்கிக்கிட்டு தன்னுடைய பணியை சரிவர செய்கிறது கிடையாது. இதனால் பாதிக்கப்படக்கூடியது யார்? பொதுமக்கள் தான். போலி ஆவணம் தயார் பண்ணி ஆள் மாறாட்டத்தில் ஈடுபட்ட பிரபாகரனை கஸ்டடி எடுத்து விசாரித்தாங்க அப்படின்னா இதில் சம்மந்தப்பட்டிருக்க இன்னும் யாரெல்லாம் அப்படிங்கிற உண்மை கண்டிப்பாக வெளியில் வரும். இதே பிரபாகரன் வந்து 2019 அரசாங்கத்தை ஏமாற்றி ஒரு சான்றிதழ் பெற்றிருப்பார். அதை அடுத்த வீடியோவில் ஆதாரத்தோடு வெளியிடுறான். 2ஆம் பகுதி காணொலியை பார்த்த அனைவருக்கும் மருதநாயகம் சமூக விழிப்புணர்வு மையத்தின் சார்பாக வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நன்றி.